அம்மாச்சி வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வாழ்க வளமுடன்ப்பா. இன்னைக்கு மண்டே சரியா? இன்னைக்கு சாம்பார் தான். சாதம், சொரக்காய் சாம்பார். சொரக்காய் சாம்பார். ஆமாம், சொரக்காயில் வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும். வெயில் வேறு இங்கே மெட்ராஸில். சொரக்காய் சாம்பார் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை போட இன்னைக்கு பொரியல் பாருங்கள், நவதானிய பொரியல். நவதானிய பொரியல். ஆமாம், நவதானியம் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது, சாப்பிடவும் நல்லா இருக்குது. குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. நவதானிய பொரியல், பருப்பு, அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல்ப்பா. வாழைக்காய் பொரியல். ஆமாம், பூண்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். வாயு உள்ளவங்க சாப்பிட்லாம். சரியா? இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போகிறீங்க? தகவல் சொல்லாத பிடிச்சிருந்தா எல்லாரும் சாப்பிட வாங்க. சரியா? இன்னைக்கு வந்து நேற்று கும்பராசி சொன்னேன். இன்னைக்கு மீன ராசிக்கு வந்து வசியம் யாருன்னா கன்னி ராசி. கன்னியும் மீனமும் ஓரளவுக்கு செட் ஆகும். ஆனால் கன்னி ரொம்ப வசியை பொருத்தம். எப்பவுமே வந்து பெண்கள் நினச்சிக்கிட்டு தாயை நல்லா பார்த்துக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க. எப்பவுமே ஒரு பையன் வந்து தாயை நல்லா பார்த்துக்கிறான்னா தன்னுடைய மனைவியும் நல்லா பார்த்துக்குவான். அதை உணர மாட்டேங்குதுங்க. தன்னுடைய புருஷன் நம்மளுக்குள்ளே இருக்குன்னு தான் நினைப்பாங்க. எல்லாமே அந்த வசியை பொறுத்து வர்றதெல்லாம் அப்படி தான் யோசிப்பாங்க. சந்தோஷம், அவர் சந்தோஷமாக இருந்தால் அது நம்மளுக்கும் சந்தோஷம். சரியா? ஓகே. ஆமாம், அதுதான் நான் ஆண்டவனையும் வேண்டுறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் யாருக்கும் உடம்பு நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும். ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அம்மாச்சி நாளைக்கு இல்லைன்னா இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து ஒரு கதை ஒன்று போட்டுட்டு வர்றேன். மத்தியானத்தில் அதையும் பாருங்க, லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பாருங்க. ஓகேவா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ப்பா. பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் கொடுங்க நிறையா.